ஈரான் சார்பாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். ஈரான் மிக தெளிவாக யுத்தம் என்றால் யுத்தம், சமாதானம் என்றால் சமாதானம் என்கிற இடத்தில் தான் இருக்கிறோம் என்று சொல்லி அடிக்கடி அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகளில் எக்காரணம் கொண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் தொடர்பாக எதுவும் பேசப்பட மாட்டாது, அதற்கு நாங்கள் தயாரும் இல்லை என்று சொல்லி ஈரான் இன்றைக்கு அறிவித்தது. அமெரிக்காவுடைய 20 விமானங்கள் தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வேறு எந்த நாட்டிலையுமே B2 விமானங்கள் கிடையாது. இன்றைக்கு மேலதிகமாக 1552 பேர் இந்த கையெழுத்து பணியில் இணைந்திருக்கிறார்கள், ராணுவத்தை சேர்ந்தவர்கள். குறிப்பாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வ் படை அதிகாரிகள் 16% தற்போது இந்த குழுவில் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் யுத்தத்துக்கு வர முடியாது, யுத்தத்தை நிறுத்துங்க, காசாவில் நம்ம ஜெயிக்கவே முடியாது, எனவே யுத்தத்தை நிறுத்தி பணைய கைதிகளை ஒரு சமாதான உடன்படிக்கை ஊடாக கொண்டு வாங்கன்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 554வது நாளாக இன்றும் பாலஸ்தீனத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும், பாலஸ்தீனத்தை ஒட்டி சர்வதேச ரீதியாக என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு பார்க்க இருக்கிற முதன்மை செய்திகளுக்குள்ளாக அடங்கியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய கோரிக்கையை ஏற்று ப்ரோ பாலஸ்தீனியன் போஸ்ட் என்று சொல்லுகிற பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான 90,000க்கு மேற்பட்ட ஃபேஸ்புக் பதிவுகளை ஃபேஸ்புக் நிறுவனம் நீக்கியிருப்பதாக அதனுடைய தாய் நிறுவனமான மெட்டா இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தப்பட்டு வருகிற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசுகிறவர்களுடைய பேட்டிகள் என்று எல்லாத்தையுமே கடைஞ்செடுத்து மெட்டாக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் 90,000க்கு மேற்பட்ட பதிவுகளை மொத்தமாக மெட்டா இதுவரைக்கும் நீக்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நீக்கின போஸ்ட் தான் 90,000 நம்ம கணக்கு வச்சுக்கிறேன்னு நிறைய பேருடைய அக்கவுண்டே மொத்தமாக டெர்மினேட் பண்ணப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பதிவுகள் இட்டதற்காகவே அவர்களுடைய மொத்த செயல்பாடுகளும் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற சமூக வலைதளங்களும் இப்படி பல சேனல்களை டெர்மினேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வர்றோம். நம்முடைய சேனல் ஏற்கனவே 2 சேனல் டெர்மினேட் ஆகியிருந்த நிலையில் இன்றைக்கும் நம்ம உருவாக்கி இருந்த ஒரு புதிய சேனல் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கிற கவலைக்குரிய செய்திகளையும் தெரிவித்துக் கொள்கிற அதே நேரத்தில், நம்ம நேற்று சொன்னதை போல மிக விரைவில் ஒரு தனியான இணையதளத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அதிலே நம்முடைய வீடியோக்கள் பதிவேற்றப்படுகிற போது அவற்றிலிருந்து தடுப்பதற்கான முறைகள் மிக 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 அரிது என்கிற காரணத்தினால் அதையும் பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் காசா பற்றிய செய்திகளுக்கு முன்பதாக, சற்று நேரத்துக்கு முன்பதாக ஓமானில் நடைபெற்று வந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நியூக்ளியர் தொடர்பான, அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முதல் கட்டமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நெக்ஸ்ட் வீக் நடத்தப்பட இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைய பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில், இன்றைய பேச்சுவார்த்தைகளில் ஈரான் சார்பாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அப்பாஸ் அராச்சி அவர்களோடு அவருடைய குழுவினரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அணு ஆயுதம் தொடர்பான மிக முக்கியமான ஆய்வுக்குழுவாக அவர்கள் கருதப்படுகிற அதே நேரத்தில் இந்த குழுவுக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அப்துல்லா ஹராச்சி அவர்களை பொறுத்தவரையில் ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரியாக பார்க்கப்படுகிறார். இதற்கு முன்பதாகவும் ஈரான் தொடர்பான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் இவர்தான் கலந்து கொண்டிருந்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்பதாக மஸ்கட்டில் நடந்த இதே போன்ற ஒரு பேச்சுவார்த்தையில் தலைமை தாங்கி இவர் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் 2015ஆம் ஆண்டு லியன்னாவில் ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒப்பந்தமாக கருதப்படுகிற JCPOA என்கிற அணு ஆயுத தடுப்பு ஒப்பந்தத்திலும் இவர்தான் கலந்து கொண்டு கையெழுத்திட்டிருந்தார் என்பது மிக முக்கியமானது. இந்த ஒப்பந்தம் 2018ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில்
ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா ஒருதலைப்பட்சமாக விலகியும் இருந்தது. இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டவர் தான் அப்துல்லா ஹராச்சி அவர்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களை மிக தெளிவாக தெரிந்த ஒரு ராஜதந்திரி. இதே நேரத்தில் அமெரிக்கா சார்பாக அமெரிக்காவினுடைய தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தைகளை ஸ்டீவ் விட்காஃப் கலந்து கொண்டு நடத்தி கொண்டிருந்தார். ஸ்டீவ் விட்காஃபை பொறுத்தவரையில் அவர் ஒரு பிசினஸ் மேன். எப்படி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பிசினஸ் மேனோ அதே மாதிரி தான் விட்காஃப் அவர்களும் ஒரு பிசினஸ் மேனாக இருக்கிறார். இவர் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய மிக பெரும் பணக்காரர்களில் ஒருவராக அறியப்படுகிறார். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்புடைய நண்பரும் கூட காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் இவர் தான் ஈடுபட்டு வருகிறார். அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளில் இவர் தான் ஈடுபட்டு வருகிறார். இந்த இரண்டு பேரும் தான் இன்றைய பேச்சுவார்த்தைகளில் ஓமானில் கலந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு முன்பதாக இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது என்ன சொன்னார்னா, இது ஒரு அற்புதமான தருணம், ஒரு மகிழ்ச்சிகரமான தருணமும் கூட. ஈரானியர்கள் ஒரு அற்புதமான நாட்டில் வாழ்கிறார்கள், சிறந்த நாட்டில், மகிழ்ச்சியான நாடாக அவர்கள் அதை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. ஆனால் அவர்களிடத்தில் அணு ஆயுதம் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார். இன்றைக்கு அவருடைய பேட்டியில் பேசப்பட்ட மிக முக்கியமான விவகாரமாக இருக்குது. என்னன்னா, அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கலாம் ஈரான் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனால் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அணு ஆயுதம் தேவையில்லை, அதனால தான் நாங்கள் அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அமெரிக்க மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க என்று சொல்றாரு. அமெரிக்காவில் அணு ஆயுதம் இருக்குது, பாகிஸ்தானில் அணு ஆயுதம் இருக்குது, இந்தியாவில் அணு ஆயுதம் இருக்குது, அதே போன்ற பிரான்ஸ் அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஜெர்மன் அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பிரித்தானியா அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்தோஷமா இல்லையா? அப்ப சந்தோஷத்திற்கும் அணு ஆயுதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பவர் என்பது ஈரான் இருக்கக்கூடாது என்று சொல்லித்தான் அவர் நினைக்கிறார். அந்த கருத்தை இன்றைக்கு அவர் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பதாக சொல்லியிருந்த அதே நேரத்தில் இந்த அப்துல்லா ஹராச்சி அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்தார். அவருக்கு முழுமையான பவர பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கு ஆயத்துல்லா அலி ஹாமனி, ஈரானுடைய ஷியா மத போதகர், வழங்கியிருந்தார். அவர் தான் உச்சகட்ட தலைவராக இருக்கிறார். ஜனாதிபதிக்கு மேலே இருக்கக்கூடியவர் தான் ஆயத்துல்லா அலி ஹாமனி. அவர் முழுமையான அனுமதியை பேச்சுவார்த்தைக்கு வழங்கியிருந்த நேரத்தில் தான் தெஹ்ரான் உண்மையான அதே போன்று நியாயமான ஒரு ஒப்பந்தத்தை தேடுகிறது, நியாயமற்ற எந்த ஒப்பந்தத்திலும் தெஹ்ரான் கையெழுத்திடாது என்று சொல்லி ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய அலி ஷம்கானி இன்றைக்கு ஒரு ட்விட்டர் அறிக்கையில் தெரிவித்தது மட்டுமல்லாமல், அலி ஷம்கானி நேற்றே வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையில் ஆயத்துல்லா அலி ஹாமனி சார்பாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியங்களை மிக பாதுகாப்பான இடங்களில் வைத்திருக்கிறோம், எது வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராகவும் இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர் சொல்லியிருந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் மிக தெளிவாக யுத்தம் என்றால் யுத்தம், சமாதானம் என்றால் சமாதானம் என்கிற இடத்தில் தான் இருக்கிறோம் என்று சொல்லி அடிக்கடி அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகளில் எக்காரணம் கொண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் தொடர்பாக எதுவும் பேசப்பட மாட்டாது, அதற்கு நாங்கள் தயாரும் இல்லை என்று சொல்லி ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கேன்னா, ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் என்பது மிக முக்கியமான ஏவுகணை திட்டமாக இருக்கிறது. அவங்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணையினுடைய அந்த அறிவியல் தத்துவங்களை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு யமன் அதையே தயாரித்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஹூத்திகள் தாக்குதல் நடத்துவதற்கு அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள். அதே போன்று ரஷ்யாவுக்கே பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இவங்க தான் ஏற்றுமதி பண்றாங்க, சீனாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. மத்திய கிழக்கு நாடாக ஈரான் இல்லாமல் இருந்தாலும், பெர்ஷியன் வளைகுடாவில் இருந்தாலும், மத்திய கிழக்கு என்று மொத்தமாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அரபு நாட்டிடத்திலும் இல்லாத இது போன்ற ஆயுதங்கள் ஈரானிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இருக்கிறது. குறிப்பாக இந்த விமானங்கள், இது அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் தயாரிப்பு விமானமாக சொல்லப்படக்கூடிய விமானம் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் என்று சொல்லப்படும். இது ஒரு ரகசிய விமானம், மேஜிக் விமானம் என்று தான் இதுக்கு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா இது வர்றதோ போறதோ தெரியாது, திடீரென்று வந்து தாக்குதல் நடத்தும், ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். எந்த ஒரு அதாவது தொழில்நுட்பத்திற்கும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு குண்டுவீச்சு விமானம் தான் B-2 விமானம். பல பில்லியன்கள் செலவழித்து செய்யக்கூடிய ஒரு உயர் தொழில்நுட்ப விமானமாக இது பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடைய 20 விமானங்கள் தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வேறு எந்த நாட்டிலையுமே B-2 விமானங்கள் கிடையாது. இந்த விமானங்கள் இதற்கு முன்பதாக ஈராக் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு எந்த வார்லையுமே அவங்க இந்த விமானத்தை பயன்படுத்தவில்லை என்கிற நிலையில் இந்த விமானம் தற்போது எங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்கிற முக்கியமான ஒரு சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானோடு ஒரு முருகல் நிலை முற்றி வரக்கூடிய நேரத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இந்த விமானங்கள் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய டியாகோ கார்ஷியா என்கிற ஒரு தீவில் நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தீவில் கிட்டத்தட்ட 7 B-2 வகையான ரகசிய குண்டுவீச்சு விமானங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்கே நீங்க பார்க்கலாம், இதுதான்
டியாகோ கார்சியா என்கிற அந்த தீவு. இந்த தீவில் இந்த இடத்துல தான் அந்த அந்த விமானத்தளம் இருக்கிறது. இந்த விமானத்தளத்தில் குறித்த விமானங்கள் ஏழும் நிறுத்தப்பட்டிருப்பதற்குரிய சேட்டலைட் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஏன் அவங்க இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க என்று சொன்னால், இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்த முடிவெடுத்தால் இஸ்ரேல் தான் அதற்கு தலைமை தாங்கும் என்று சொல்லியிருந்தாரு. இங்க நீங்க பார்க்கலாம், ஈரானுடைய எல்லையாக இதுதான் இருக்கிறது. இதுதான் ஈரான். இந்த ஈரானுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதை தாண்டி இவ்வளவுதான் ஈரானாக இருக்கிறது. இதை தாண்டி இருக்கக்கூடிய நாடுகளாக நீங்க பல நாடுகளை பார்க்கலாம். இங்க சிரியா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஈரானுக்கு ஆதரவாக ஆரம்பத்தில் இருந்தது. ஈராக் அருகாமையிலேயே இருக்கிறது. சவுதி அரேபியா இங்க இருக்கிறாங்க. ஓமான் இங்கே இருக்கிறது. யமன் இங்கே இருக்குது. இதை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளாக இவைகள் இருக்கிறது. இந்த ஏரியாக்கள்ல கத்தார், துபாய், பஹ்ரைன் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் இந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல தான் இஸ்ரேல் இருக்கிறது. இஸ்ரேல்ல இருந்துதான் அவங்க இஸ்ரேல் தாக்குதலில் பங்கெடுக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனா இந்த B2 வகையான ரகசிய போர் விமானங்களை இயக்கிறதாக இருந்தால் அவங்க டியாகோ கார்சியாவிலிருந்து நேரடியாக இங்க தான் தாக்குதல் நடத்த போறாங்க என்கிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல். எனவே அவர்கள் சவுதி அரேபியாவிலையும் அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் இருக்கிறது. அதே போன்று கத்தார்ல இருக்கிறது. அரபு நாடுகள் பலவற்றில் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த அரபு நாடுகள் வான்வழி பாதையை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஈரானை தாக்குவதற்கு நாங்கள் எங்களுடைய வான்பரப்பை தரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிற காரணத்தினால அவர்களுடைய வான்பரப்பை அவங்களுக்கு பயன்படுத்த முடியாதுங்கிறதுனால டியாகோ கார்சியாவில் இருந்து அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்கிற அச்சம் தற்போது உருவாகி இருக்கிறது. டியாகோ கார்சியாவில் இந்த இடத்துல இருந்து அவங்க தாக்குதல்களை நடத்துவார்கள். எது எப்படி போனாலும் இந்த இடத்தை டியாகோ கார்சியாவை பொறுத்தவரையில் ஈரானுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஈரான் இங்கே இருந்து அமெரிக்காவை தாக்குவது என்பது அசாத்தியமானது. பல ஆயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி சென்று ஈரான் அமெரிக்காவை நேரடியாக தாக்க வேண்டி வரும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஈரான் இங்க இருந்து இஸ்ரேலை தாக்குவது ஈஸி. இஸ்ரேலை தாக்குவாங்க. அவங்க அதை தாண்டி அரபு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களை தாக்க போனாங்கன்னா அரபு நாடுகளுக்கும் அவங்களுக்கும் இடையில் ஒரு முருக நிலை வரும்ங்கிறதுனால அரபு நாடுகளும் வான்வெளியை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களும் அரபு நாடுகள் மேல தாக்குதல் நடத்த மாட்டாங்க. எனவே ஈரான் தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் இரண்டாவது புள்ளியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இடம் டியாகோ கார்சியா. டியாகோ கார்சியா மேல ஈரான் இப்போது இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலமாக சரமாரியான தாக்குதல்களை நடத்த முடியும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவேதான் டியாகோ கார்சியாவில் B8 வகையான அந்த விமானங்களை குண்டுவீச்சு விமானங்களை கொண்டு வந்து அமெரிக்கா நிறுத்தி இருக்கிறது. எதை நிறுத்தினாலும் நாங்கள் அட்டாக் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஈரான் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு இப்படியான ஒரு புகைப்படம் ஈரான் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. அப்துல்லா கராச்சி அவர்கள் இருக்கக்கூடிய காட்சி, அவரை இப்படி போட்டு ஈரானுடைய புகைப்படத்தோட போட்டு உங்களோட நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம், எங்களுக்காக நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னு சொல்லி அவர் மீதான ஒரு மதிப்பும் மரியாதையும் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே அதிகமாக உண்டாகி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவில் இன்றைக்கு தாறுமாறான அநியாய தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய ரஃபா பகுதியை மொத்தமாக அண்ட கண்ட்ரோலில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதுவரைக்கும் வழங்கவில்லை என்பதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இங்க நீங்க பார்க்கலாம், அவர்கள் இன்றைய தினம் இஸ்ரேலை நோக்கி 4க்கு மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. இந்த ஏவுகணை தாக்குதல்கள் காசா சிட்டியில இருந்து நடத்தப்பட்டிருக்கு, ரஃபாவுக்குள்ளே இருந்து நடத்தப்படல. காசா சிட்டியில இருந்து தான் இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள். இதுல 3 ஏவுகணைகளை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இஸ்ரேல் சொல்லி இருந்தாலும் 4 ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. எனவே 1வது தாக்குதலை துல்லியமாக நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் அவர்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த முடியுமான பலத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் சமாதானத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாக்குதல்களை நடத்தாமல் இருக்கிறார்கள் என்பதையும் புரிய முடிகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம்ம வெளியிட்டு வந்த ஒரு அறிவிப்பு தான் பொத்துவில் பகுதிகளில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் முதன்மை ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு வீடில்லாத சகோதரர்களுக்கான 14 வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதற்குரிய பணிகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க. வீடுகள் ஒரு வீடு முழுமையாக கம்ப்ளீட் ஆகிற
ஆகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கு. 2வது வீடும் நெருக்கமாக நெருக்கமாக வந்திருக்கிறோம். 3வது வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. 4வது வீட்டுக்கான ஆரம்ப பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. எனவே முதல் கட்டமாக 5 வீடுகளை முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளில் மும்முரமாக நம்ம செயல்பட்டு வர்றோம். இது எல்லாமே உங்களுடைய ஜகாத்து மற்றும் சதகா நிதிகளை கொண்டுதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவிகள் நாளை மறுமையிலே கண்டிப்பாக இறைவனிடத்திலே மிக பெரும் பாக்கியங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹுக்காக நாம் செய்கிற அனைத்து செயல்பாடுகளுமே மறுமையை இலக்காக கொண்டதாக இருக்கிறது. சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கை தான் நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். எனவேதான் இந்த பணியை நம்ம பண்ணி வர்றோம். அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அந்த பணிகளை மிக மும்முரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். இதற்காக உங்களிடத்தில் தான் நாம் தொடர்ந்தும் உதவிகளை எதிர்பார்த்து வருகிறோம். எனவே இதற்காக உதவ விரும்புகிற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள், முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். அது எவ்வளவு பெரிய தொகை அல்லது எவ்வளவு சிறிய தொகை என்பதல்ல, இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்திற்கு நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் நாம் செய்ய முடியும். எனவே அங்கு நடக்கக்கூடிய இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று அந்த மக்களும் நம்மை போன்று மகிழ்ச்சியானவர்களாக மாறுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய மொராக் திட்டத்தின் ஊடாக முழுமையாக காசாவினுடைய பகுதிகளை அவர்கள் பிரித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காசாவினுடைய ரஃபாவை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு வழித்தடத்தை அமைத்திருக்கிறார்கள். இதில் ஃபுல்லாக அவங்களோட ஃபோர்ஸஸை நிறுத்தி இந்த பகுதி ஏற்கனவே அவங்களுடைய ஃபோர்ஸஸ், ஈஜிப்டியன் ஃபோர்ஸஸும் இருக்கிறாங்க, இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸும் இந்த இடத்துல ரஃபா பார்டரை ஒட்டி இருக்கிறாங்க. எனவே காசாவை இந்த இடத்தை பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரஃபாவை மாத்திரம் ஒரு தனிப்பகுதியாக அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே இஸ்ரேலிய ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இந்த மொராக் திட்டத்தினுடைய இந்த பகுதி தான் நம்ம இப்போ பார்த்தது பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதி, இந்த இடத்துல தான் அவங்க தனியாக பிரித்து ரஃபாவை ஒரு தனி பகுதி ஆக்கியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நீங்க பார்க்கலாம் நெட்சாரிம் காரிடோரையும் பிரிச்சிருக்கிறாங்க. வடக்கு காசா, நார்த் காசா ஒரு தனி பகுதியாகவும், இந்த இடத்துல சவுத் காசா ஒரு தனி பகுதியாகவும், சென்ட்ரல் காசா ஒரு தனி பகுதியாகவும் காசா 3ஆக தற்போது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது பிலடெல்பி காரிடார், இது மொராக் காரிடோர் என்று அழைக்கப்படுகிறது, இது நெட்சாரிம் காரிடோர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3 இடத்திலையும் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவத்தை மொத்தமாக கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. இது பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதியை அடாவடித்தனமாக இஸ்ரேல் தொடர்ந்து கைப்பற்றுகிறது என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 21 பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 64 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி தொடர்ந்து இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, பாலஸ்தீனத்தை பிரித்து ஆளுகிற இந்த காரியத்தை பார்க்குறாங்க. 2015 இந்த இடத்துல இருந்து அவங்க வெளியேறி இருந்தாங்க, ஆனால் திரும்பவும் இந்த இடத்தை அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்தையும் தனியாக பிரித்து ஒரு பகுதியை அவங்க ராணுவத்தை நிறுத்தியிருக்கிறாங்க. இதுக்குள்ள ராணுவம் கிடையாது, இந்த ஒவ்வொரு பிரிக்கிற வழித்தடத்திலையும் அவங்க ராணுவத்தை நிறுத்தி தான் அட்டாக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு உள்பகுதிகளில் எல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைய தாக்குதல் இந்த பகுதிகளில் இருந்து தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி இருக்கிறாங்க. இங்கிருந்து அட்டாக் பண்ணவும் இல்லை, இங்கிருந்து அட்டாக் பண்ணவும் இல்லை. அவங்க தொடர்ந்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் போரை மொத்தமாக நீங்கள் முடிவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் நாங்கள் உங்களுடைய பணைய கைதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். மொத்தமாக யுத்தம் முடிவு கொண்டு வரப்பட வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்காக தரப்பட வேண்டும், இல்லாத பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் பணைய கைதிகளை தரவே மாட்டோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இப்படியான நிலையில தான் நமக்கு தெரியும் யமன் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். யமனுடைய சனா உள்ளிட்ட பல பகுதிகளிலும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துகிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு மீண்டும் செங்கடலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய நிலைகள் மீது யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய RSS ட்ரூமன் கப்பல் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அன்சாருல்லா இயக்கம், அங்க இருக்கக்கூடிய ஹூதிகளுக்கு அன்சாருல்லான்னு சொல்லுவாங்க, அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2 யாஃபா வகையான ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலுடைய டெல் அவீவில் இருக்கக்கூடிய 2 ராணுவ தளங்களை துல்லியமாக தாக்கி இருப்பதாக இன்றைக்கும் ஹூதிகள் அறிவித்திருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கலாம். USS ட்ரூமன் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, அமெரிக்காவுடைய கப்பல் மேலே பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் டெல் அவீவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய 2 ராணுவ தளங்களை நோக்கி ட்ரோன் அட்டாக் இன்னைக்கு பண்ணி இருக்கிறாங்க என்பதில் இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் அவங்களால தாராளமான தாக்குதல்களை நடத்த முடிகிற பலத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிய முடிகிற அதே நேரம் அமெரிக்கா தொடர்ந்து அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வந்தாலும் நியூயார்க் டைம்ஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பென்டகனுடைய அதிகாரிகள், அமெரிக்காவுடைய
அமெரிக்காவுடைய ராணுவ அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, ஹூத்திகளுடைய ட்ரோன்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய ஏவுகணைகளை நம்மால் அழிக்க முடியாமல் இருக்கிறது என்று தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த இடத்தில் ஏவுகணைகளை வைத்து தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் என்பதை துல்லியமாக கண்டறிய முடியவில்லை. ட்ரோன் தாக்குதல் எந்த இடத்திலிருந்து நடத்துகிறார்கள் என்பதையும் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவர்களை கட்டுப்படுத்துவது ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று சொல்லி பென்டகனுடைய அதிகாரிகள் சொல்லி இருப்பதான செய்திகளை இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய ஹூதிகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மீது பறந்துபட்ட தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தினாலும் விட்டுக் கொடுக்காமல் தங்கள் மீது அடி விழுந்தாலும் நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக நிற்போம் என்று அவர்கள் தாக்குதல்களை நடத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் தொடர்ந்து நம்ம பார்த்து வர்ற ஒரு செய்தி தான், இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய விமானப்படை அதிகாரிகள், ரிசர்வ் படை ராணுவ வீரர்கள் என்று பல பேர் நாங்கள் யுத்தத்துக்கு வரமாட்டோம்னு கையெழுத்து போட்டு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுடைய ராணுவ பதவிகள் எல்லாம் நீக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மேலதிகமாக 1552 பேர் இந்த கையெழுத்து பணியில் இணைந்திருக்கிறார்கள், ராணுவத்தை சேர்ந்தவர்கள். குறிப்பாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வ் படை அதிகாரிகள் 16% தற்போது இந்த குழுவில் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் யுத்தத்துக்கு வர முடியாது, யுத்தத்தை நிறுத்துங்க, காசாவில் நம்ம ஜெயிக்கவே முடியாது, எனவே யுத்தத்தை நிறுத்தி பணைய கைதிகளை ஒரு சமாதான உடன்படிக்கை ஊடாக கொண்டு வாங்க என்று சொல்லி விமானப்படையை சேர்ந்த ரிசர்வ் படை அதிகாரிகள் மொத்தமாக இப்படி இணைந்து கொள்கிறார்கள். இன்றைக்கும் 1552 பேர் அப்படி இணைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு, இந்த 1552 பேர்ல இஸ்ரேலுடைய உயர் அடுக்கு சைபர் கிரைம் உளவு பிரிவாக இருக்கக்கூடிய 8200 250 பேரும் இதிலே இணைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. எனவே இஸ்ரேலுக்கு இதுவும் ஒரு பலத்த தலையீடியாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து ஈரானோடு அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இஸ்ரேலும் தேவைப்பட்டால் அந்த யுத்தத்திலும் பங்கெடுக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் அமைதி காத்து வருகிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் சமாதானத்தை நாங்கள் நேசிக்கிறோம், யுத்தத்தை நிறுத்துவதற்கு பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் யுத்தத்தை முழுமையாக நிறுத்துங்க என்று சொல்லித்தான் அவங்க கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் தலைகால் புரியாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முதல் கட்ட முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே இந்த அணு ஆயுதத்தினுடைய பிரச்சனை என்ன, அணு ஆயுதத்தை எப்படி ஈரான் செறிவூட்டுகிறது, இதனுடைய பின்னணி என்ன என்கிற ஒரு தனி வீடியோ இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நம்ம வெளியிடுவோம். அதை நீங்க பார்க்கும்போது இந்த வரலாற்று நிகழ்வும் உங்களுக்கு மிக தெளிவாக புலப்படும். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் எழுப்புங்கள். ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். குனூத்து நாசிலா என்றால் என்ன, அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதெல்லாம் தனியாக நம்ம ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறோம். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரபூர்வமான வீடியோவாக அதை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் அதை தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் குனூத் நாசிலா என்று மாத்திரம் ஒரு மெசேஜை போட்டிங்கன்னா அந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சு தந்துடுவோம். அதனூடாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் குனூத் நாசிலா எப்படி ஓதுவது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.